ஹலோ வியூவர்ஸ், தமிழ் இன்ஃபோ ப்ளே சேனலோடாக நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்மளோட லிஸ்ட்டில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தா, கல்கியோட திரைக்கதை பற்றியும் அது சார்ந்த புராண கதை பற்றியும் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். உலகமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷ்ணு பகவானோட 10வது அவதாரமான கல்கி அவதாரம். இந்த வீடியோல கல்கி அவதரிக்க போற மாயநகரம் எங்க இருக்குது, யாரெல்லாம் அந்த இடத்தை தேடி போறாங்க, அந்த மாயநகரத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கல்கி எங்க யாருக்கு மகனா பிறக்க போறாரு, அவரோட மனைவி யாரு, கல்கி அவதரிக்க போகிற அறிகுறிகள் என்னென்ன, இது பற்றி பல இன்ட்ரெஸ்டான விடயங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த புராண கதைகளை அடிப்படையாக வச்சு கல்கி என்கிற ஒரு திரைப்படம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் தண்ணீர் இருக்கிறதாக காட்டப்படுது. அதோட அந்த நீர்நிலையத்தான் எல்லோருமே தேடி வருவாங்க. அப்படி வருகிற நிலையில அங்கு ஒரு எம்ரர் இருப்பதாக காட்சிகள் அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த காட்சிகள்ல பார்க்கிற போது புராண கதைகள்ல சம்பாலி நகரமாக கூறப்படுகிற நகரத்தை தான் இந்த காட்சிகள் காட்டுறதாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த சம்பாலை நகரத்துல தெய்வீகமும் ஆனந்தமும் வசந்தமும் நிறைஞ்சதோட அங்கு அழகான நீர்வீழ்ச்சியும் காணப்படுறதா இந்த காட்சிகள் அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 8 இதழ்கள் கொண்ட தாமரை மலரின் மையத்துல கலவை விடத்துடன் மலரும் மற்றும் இமயமலையை ஒத்த பனியுடைய மலைகளால சூழப்பட்டது. அதோட இங்கு காணப்படுகிற பிரமிட்டுகள் இதழ்கள் போன்ற அமைப்புல இருக்கிறதாகவும் இந்த காட்சிகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கு நீர்வீழ்ச்சிகளோட பேலஸும் காணப்படுறதோடு அங்கு ஒரு தூக்கி விடக்கூடிய லிஃப்ட் இருக்கு. அதுதான் சம்பாலி நகரமா இருக்கலாம். அங்குதான் கல்கி அவதாரம் அவதரிக்க போறாரு. அதோட இந்த படத்துல காசி மற்றும் சம்பாலி என்கிற 2 நாட்டுக்கும் இடையே நடைபெறுகிற கதைதான் இந்த படமாக அமைச்சிருக்கு. இதுல ஆரம்பம் இடமாகவும் முடிவிடமாகவும் காசி நாடே காணப்படுது. விஷ்ணு பகவான் எடுத்த 9 அவதாரங்களை நீங்க நம்புறீங்க அப்படின்னா, கலியுகம் முடியும் போது அவர் எடுக்க போகிற கல்கி அவதாரத்தையும் நீங்க நம்பித்தான் ஆகணும். கலியுகம் முட்டி அதர்மம் தலைவிரிச்சி ஆடும்போதுதான் விஷ்ணு அவரோட 10வது அவதாரம் எடுப்பாரு. விஷ்ணு புராணம் கல்கி புராணம் அப்படின்ட்டு நம்முடைய இந்து மத புராணங்கள்ல மட்டும் சொல்லல, புத்த புராணங்கள்ல திபேத்தியன் புத்து சல்துலியன காலச்சக்கர தந்திரா அப்படின்ற கேள்வியை பற்றியும் சொல்லப்படுது. கிருஷ்ணடியா சிட்டியில சொல்லப்படுகிற ஜேசுவின் 2ஆம் வருகை அப்படின்ட்டு எல்லா மதங்கள்லையும் அவர்கள் வழிபடுகிற கடவுளின் 2ஆம் வருகையே இந்த உலகத்தோட நன்மைக்காகவும் அதர்மத்தை அழிக்க ஒருத்தர் பிறந்து வர போறார் அப்படின்ட்டு மிக ஆணித்தரமா நம்புறாங்க. பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் சொல்லி இருக்காரு, கல்கி வருகை கட்டாயம் நடக்கும் அப்படின்ட்டு. கல்கி அவதாரம் நடந்து முடிஞ்சிட்டா அல்லது நடந்து கொண்டிருக்குதா இல்லை இனிமேதான் நடக்க போகுதா அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். அதை இப்போ கிளியர் பண்ணலாம். பொதுவாகவே 4 யுகங்கள் மட்டும்தான் இருக்குது. கிருத யுகம் 11,28,600 வருடம், திரேத யுகம் 12,96,000 வருடம், துவாபர யுகம் 8,64,000 வருடம், கலியுகம் 4,32,000 வருடம், துவாபர யுகம் 5,122 வருடம் தான் ஆகிறது. இன்னும் கலியுகம் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 4,26,878 வருடங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா அது வரைக்கும் நாங்க உயிரோட இருக்க மாட்டோம். ஆனா அதே நேரம் கல்கியை தரிசிக்க எங்களுக்கு மறுஜென்மம் அப்படின்ட்டு ஒன்று இருந்தா கண்டிப்பா நடக்கும். சரி, புராணங்கள்ல கல்கிய பற்றி என்னெல்லாம் சொல்லி இருக்காங்கன்னு பார்க்கலாம். கல்கி சம்பாலா அப்படின்ற ஒரு மாய நகரத்துல தான் அவதரிக்க போறார் எனவும் இந்து மதத்துல தான் நம்புறாங்க அப்படின்ட்டு பார்த்தா, திபெத்தில் வாழ்ந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் சம்பாலா அப்படின்ற மாய நகரம் இருக்கிறதா உறுதியாக நம்புறாங்க. திபெத் மக்களுடைய கருத்துப்படி சம்பாலா ஒரு கிராமமாகவோ அல்லது நகரமாகவோ இல்லை, அது ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுது. சம்பாலா எவ்வாறு இருக்கும் அப்படின்னா,
8 இதழ்கள் கொண்டு தாமரை பூ போன்று இருக்குமா. அதை சுற்றி பனிமலைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதன் தாமரை பூவின் நடுவில் இருக்கிற பகுதி தான் சம்பாலா அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இமயமலை பகுதி தான் சம்பாலா என்றும் சிலர் சொல்றாங்க. ஆனா எது உண்மை என்று கலியுகம் முடியும் போதுதான் தெரிய வரும். சம்பாலாவில் வாழ்ந்த மக்கள் சொல்றாங்க, அங்கு வாழ்கிற மக்கள் மிகவும் வசதியாக வாழ்ந்ததாகவும் எந்த நோய் நொடியின்றி பல 100 வருடங்கள் உயிரோட வாழ்ந்ததாகவும் சொல்றாங்க. 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த மாய நகரத்தை பற்றி வெளிநாட்டுல உள்ளவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அப்பொழுதுல இருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஹிட்லர் முதல் பல பேர் இந்த மாய நகரத்தை தேடி போய் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதுல பல பேர் காணாமல் இறந்தும் போயிருக்காங்க. ஹிட்லருடைய படைகள் சம்பாலா நகரத்தை கண்டுபிடிக்காவிட்டாலும் அகர்தா என்கிற ஒரு மாய நகரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சில வேளைகள்ல அது கூட சம்பாலா நகரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மைத்ரியா என்கிற ஒரு அரசன் தான் இந்த சம்பாலா நகரத்தை இப்போது ஆட்சி செஞ்சு கொண்டு வரார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பாலா நகரத்தை ஆட்சி செய்கிற எல்லோரையுமே கல்கியா தான் சொல்றாங்க. சம்பாலாவினுடைய 25வது ராஜாவாக வரப்போகிறவர் தான் விஷ்ணுவினுடைய அவதாரமான கல்கி. இந்த சம்பாலா கண்ணுக்கு தெரியாத இடமாக எங்கேயோ தூரத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தூய்மையான எண்ணமுடையவர்களுடைய கண்ணுக்கு மட்டும்தான் இந்த சம்பாலா புலப்படும் என்கிறதா புராணங்கள் சொல்லுது. இந்த திரைப்படத்துல கல்கியின் தாயான சுமதி என்கின்ற ரோல் செய்யறவங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்க. அதேவேளை இந்த கர்ப்பிணி பெண் மீது ராயா ஒரு கண்ணாக இருக்கிறார். இந்த கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற கல்கியின் தாயான சுமதி என்கின்ற கேரக்டரை தீபிகா படுகோன் நடிக்கிறதா ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகுதான் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். திரைப்படத்துல கமலஹாசன் கலியாக அவதாரம் எடுத்திருக்காரு. அதே நேரம் இங்க இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னா, கமல் சார் தசாவதாரம் என்கிற திரைப்படத்தை நடிச்சாரு. தசாவதாரத்துல 10 அவதாரமாக நடிச்சிருப்பாரு. அதே நேரம் இந்த கல்கி என்கிற திரைப்படத்துல கமல் சார் கலியாக நடிச்சு எல்லா அவதாரத்தையும் பூர்த்தி செய்யறதா இந்த படம் முழுமை அடையுது. இங்கே இந்த திரைப்படத்துல சிவனாக நடிச்சிருப்பது பைரவர் ரோல் செய்யும் நடிகர் பிரபாஸ் நடிச்சிருக்காரு. அண்ட் இங்க டேக்கிங் பரட் புச்சி அப்படின்ற பெயருடன் இருக்கிற அதே நேரம் எப்பொழுதுமே பைரவர் தோளில அமர்ந்திருக்கும். அதே நேரம் பறக்கிற குதிரையாகவும் ட்ரெய்லர்ல காட்டி இருக்கிற வாகனம் அமைச்சிருக்கும். கலியுகத்துல கல்கி அவதாரமா வரப்போறதுக்கு என்னென்னலாம் அறிகுறி இருக்கிறது பற்றி இப்ப நாம பார்க்கலாம். நமக்கு இப்ப என்ன தோணும்? இந்த உலகம் எப்பொழுது முடிக்கும், அந்த அதர்மம் எப்போது அழிக்கும்? அப்போதுதான் மகாபாரதத்துல யுதிஷ்டன் இந்த சந்தேகம் எப்படி இருக்கு. அப்பொழுதுதான் மார்க்கண்டேய ரிஷியை வனவாசம் சென்ற பொழுது சந்திக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பல குறிப்பிட்டதை போன்று கலியுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மறுபடியும் கிருதயுகத்தை உருவாக்க போகிற கிருஷ்ணனுடைய அவதாரமான கல்கி ஒரு அந்தரனுடைய குடும்பத்தை சேர்ந்தவராகவே இருப்பார் அப்படின்னு சொல்லி இருக்காரு. கல்கி அவதரிக்கும் போது இந்த கலி முற்றிலும் உலகம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த உலகத்துல அநியாயங்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றும், புண்ணிய நதிகளான ஜமுனா, கங்கை, சரஸ்வதி போன்றவையெல்லாம் வற்றி போய் மறுபடியும் தேவலோகத்திற்கு போய்விடும் அப்படின்றும் சொல்லப்படுது. பசியினமே அழிந்து விடுமா? மனிதநேயம் என்பது மக்களிடம் சிறிதளவு கூட இருக்க மாட்டுதான். பருவநிலைகள் மாறி மாறி வரும்போது கோடை காலத்துல குளிர்காலமும் மழைக்காலமும் வெயில் காலமும் மாறி மாறி வரும் என்றும் சொல்லப்படுது. அதோட தலைவர்கள் எல்லோரும் மக்களுடைய பணங்களை சுருட்டி வாழ்வார்கள் என்றும், அவர்களுடைய மனதிலே பல நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகும் அப்படின்றும், ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் குறுகிய காலத்திலேயே முடிந்துவிடும் அப்படின்றும் சொல்லப்படுது. அதனால யாருமே கல்வி கற்கிற ஆர்வம் காட்ட மாட்டாங்களாம். அசைவ உணவுகளை மாத்திரமே விரும்பி சாப்பிடுவாங்களாம். பேராசை காரணமாக ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி கொலை செய்வாங்களாம். கணவன் மனைவிக்கிடையே உண்மை என்பது இருக்காதாம். சொத்துக்காக பெற்ற தாய் தந்தையரை வெட்டி கொலை செய்வார்களாம். பிராமணர்கள் வேதங்களை கைவிட்டு ஹோமம் பண்றதுக்கே மறந்து ஏதோ ஒரு போக்கில இருப்பாங்களாம். ஐயோ என்கிற அழுகுரல் மாத்திரமே கலியுகத்துல அதிகமா எல்லா இடங்களையும் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை சீற்றம் அதிக
அதிகரிச்சு பூகம்பம், கடல் சீற்றம், சுனாமி ஏற்படுமா? இயற்கை பேரழிவுகள் அதிகமாக நடக்குமா? அதர்மம் மட்டுமே நிறைஞ்சி தர்மம் அழிந்த நேரத்துல விஷ்ணு பகவான் கும்பராசியில் புரட்டாதி மாதம் சுக்குல பட்சி திகதியில் தான் கல்கியாக அவதாரம் எடுத்து பிறக்க போகிறார் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. கும்பராசியில பிறக்க போகிற கல்கி சாதனையாளராக இருப்பாராம். வெற்றிகளை குவிக்கிற சாதனையாளராக இருப்பார். கல்கி அவதாரம் பூமியில நெருங்குவதற்கான அறிகுறிகளில் ஒன்றாக சூரியனையும் நிலாவையும் ரொம்ப நெருக்கமா பக்கத்துல பார்க்க முடியுமா? பூமியில் அவதரிப்பதற்கான காலகட்டம் நெருங்கும் போது நிலா மிகவும் வெளிச்சமாக தெரியுமா? எப்பொழுதுமே இருக்கிற வெண்மை நிறத்துல இல்லாம நெருப்பு போன்ற சிவந்த நிறத்துல காணப்படுமா? சூரியனும் அதே போல அளவுக்கு அதிகமான கதிர்களை வெளிவிடுமா? பூமியில மட்டும் இல்லாம மற்ற எல்லா கிரகங்களிலும் மாற்றம் நிகழும். வியாழன் தனுசு ராசியில அஷ்ட நட்சத்திரத்திலையும், சனி ராசி துலாம் நட்சத்திரத்தின் நீதியை நிலைநாட்டுவதற்காக வாளினை கையில வச்சு போராடுறதுக்கு தயாரா இருக்குமா? கேது விருச்சிக ராசியில இருக்குமா? இவ்வாறு கிரகங்கள் ஒவ்வொரு நிலையிலையும் மாறி மாறி வரும்போது உயர்ந்த மலை வீழ்ச்சியில பெரிய வெள்ளை குதிரை ஒன்று வானில பறக்கிறது போன்ற அறிகுறிகள் தென்படுமா? கல்கியினுடைய பெற்றோர்கள் யார்? அவருடைய யார் யார் சகோதரர்களாக பிறக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? சம்பாவிலுடைய மிக முக்கிய ஒருவரான பிராமின் குடும்பத்தைச் சேர்ந்த விஷ்ணு கேசுவுக்கும் அவருடைய மனைவி சுமதி என்பவருக்கும் தான் கல்கி பிறப்பார் அப்படின்னு பகவத புராணத்துல குறிச்சு சொல்லி இருக்காங்க. இங்கு சம்பாலா அப்படி என்றா அமைதியும் பாதுகாப்பும் நிறைஞ்ச கிராமம் அப்படின்னு பொருள்படும். விஷ்ணு கேஸ் என்றால் விஷ்ணுவின் அடியவன், இல்லை என்றால் விஷ்ணுவின் பக்தன் என்று சொல்லலாம். கல்கியின் அம்மாவான சுமதியினுடைய பெயருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா நல்ல அறிவாளி என்று சொல்லப்படுது. கல்கியினுடைய சகோதரர்களாக சுமன், பிரக்யா, கவி விஷ்ணு புராணத்துல குடிப்படுறது போல இருக்கிறாங்க. கல்கிக்கு மொத்தமா 3 மனைவிகள் இருக்க போறதாகவும் அவர்களுக்கு பிறக்க போற குழந்தைகள் ஜெயா, விஜயா, மேக்மாலா, பலகாக்கா என்று சொல்லப்படுறாங்க. மிகவும் ஆச்சரியமான விடயம் என்னன்னா, கலியுகத்துல கடைசி நாளில கல்கி வெள்ளை குதிரையில கையில வாளுடன் சம்பாவில இருக்கிற 1,00,000 வீரர்களுடன் வந்து அதர்மம் செய்கிற அதர்மிகளை 12 மணி நேரத்துல யுக யுகமா இந்த உலகத்துல சேர்ந்திருக்கிற அதர்மத்தையும் கழிவுகளையும் அழிச்சு துஷ்டர்களை கொல்லுவாரு. மறுநாள்ல இருந்து மீண்டும் முதல் யுகமான கிருத யுகம் சாந்திய யுகத்தினை தோற்றுவிப்பாராம். அது எவ்வாறு 12 மணி நேரத்துல உலகத்தினை அழிக்க முடியும்? கலியுகம் முடியும் போது பிரளயம் வருமா? பூமி அழியுமா அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கும். கல்கி பகவான் அவர்களுடைய சக்தி வாய்ந்த வாளால கிளியினுடைய கோர தாண்டவத்தினை அழிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலி முற்றிலும் இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அலைஞ்சு கொண்டு இருக்கிறத நம்மால இப்பொழுது வரைக்கும் பார்க்க முடியுது இல்லையா? கலியுகத்தினுடைய கடைசி நாள்ல இந்த உலகம் எப்படி அழிஞ்சி புது யுகம் பிறக்க போகிறது என்பதை யாராலையுமே யூகிக்க முடியாது என்று சொல்றாங்க. எப்படி உலகத்தை அழிக்க போகிறார், எவ்வாறு புது யுகத்தை தோற்றுவிக்க போகிறார் என்று கலியுக முடிவில நாங்களும் வாழ்ந்தா கட்டாயமா பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கலாம். தொடர்ந்தும் தமிழ் இன்ஃபோ பிளே சேனலோட இணைச்சிருக்க.